everyone, this is from CBIS Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா அணுமின் உற்பத்தியில் தனியாருக்கு அனுமதி, நாடாளுமன்றத்தில் மசோதா நிறைவேற்றம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கவர் ஆகும். ஸோ இந்த சட்டம் பார்த்தீங்க அப்படின்னா சாந்தி அப்படிங்கிற ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சாந்தி ஆக்ட், அதாவது sustainable harnessing and nuclear transformation of India. ஸோ இந்த புதிய சட்டத்தை வந்து மசோதாவை நிறைவேற்றியிருக்காங்க. இனி குடியரசு தலைவருக்கு ஒப்புதலுக்காக அளிக்கப்படும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 1962 அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் ஸோ கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த நியூக்ளியர் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 2010 சிவில் லயபிலிட்டிஸ் ஃபார் நியூக்ளியர் டேமேஜ் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்னால ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா விக்டிமுக்கு உடனே காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது ரெண்டையுமே இப்போ ரீப்ளேஸ் பண்ணிட்டு புதுசாக சாந்தி ஆக்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மசோதாவானது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அணுசக்தி 24 மணி நேரம் தடையின்றி மின்சாரம் வழங்கும். ஸோ இந்த நியூக்ளியர் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும்போது 24 மணி நேரமும் நமக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்தியாவின் வளர்ந்து வரும் அந்த மின் தேவையை பூர்த்தி செய்வதற்காகவும் தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் கண்ட்ரோல் ரிலாக்ஸ் பண்ணி இப்போ ப்ரைவேட்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த நியூக்ளியர் மெட்டீரியல்ல இருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த அத்தாரிட்டி வந்து ப்ரைவேட்டுக்கும் இந்த சட்டத்தின் வாயிலாக கொடுக்கப்பட்டிருக்கு.